அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த இனிய மாலை பொழுது ஒரு மங்களகரமாக இந்த விழா இங்கு தொடங்கி இருக்கிறது. இந்த விழாவை மங்களகரமாக தொடங்கி வைத்த பரதநாட்டிய சிகாமணி சொல்வதோட எங்களுடைய எல்லா நிகழ்வுகளையும் ஒரு மங்களகரமாக ஒரு தொடக்கத்தை தொடங்கி வைக்கின்ற தாரணி மேடமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் மேடம் அவர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் அவங்களுக்கு இந்த விழாவுக்கு நம்ம அழைச்சோம். உடனடியாக ஒத்துக்கிட்டு உடனடியாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னான பங்களிப்பை இந்த விழாவுக்கு அவங்க செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் பல விழாக்கள் இது நடைபெறுகின்றன. ஃபேஷன் ஷோ நடைபெறுவது, மாடல் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்களுடைய வெறியாட்டம் படத்தினுடைய ட்ரெய்லரும் டீசரும் ஒரு பாட்டும் இங்கே வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுவதற்காக இங்கு பல அசோசியேஷன் சினிமா சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வந்திருக்காங்க. கில்டு தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் திரு சுபாஷ் சார் அவர்களை வரவேற்கிறேன். சிறு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய அன்பு அவர்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தளபதி அவர்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர் சங்கத்தினுடைய சிவன் சீனிவாசன் அவர்களை வரவேற்கிறேன். நடிகர் ரவி அவர்களை வரவேற்கிறேன். இன்னும் நம்ம சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லலாம். ஏன் குறிப்பிட்டு இவங்க எல்லாம் சொல்றேன்னா, இவர்களெல்லாம் இந்த விழாவில் தனக்கான பங்களிப்பை கொடுப்பதற்காக உங்களிடம் வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் அழைப்பதற்கு மூல காரணமாக இருக்கின்ற, இந்த விழா நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற வினோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னுவாங்க. மூர்த்தி ரொம்ப சிறுசு, கீர்த்தி ரொம்ப பெருசு. இந்த சின்ன வயசுல ஒரு மல்டியா ஒரு ஷோஸ்ல வந்து இவ்வளோ கண்டென்ட்டோட ஒரு ஃபேஷன் ஷோல இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டுமல்லாமல் இது நாள் வரையும் எந்த ஒரு நபருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை திரு வினோ அவர்களுக்கு தோன்றியிருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா தமிழ்நாடு ஃபேஷன் ஷோ அசோசியேஷன்லாம் யாருமே திங்க் பண்ண முடியாது. நாங்கள் பெப்சி பார்த்துருக்கோம், சினிமாவில் எவ்வளோ கலைஞர்கள் சங்கத்தை பார்த்துருக்கோம், சினிமா நடிக்கிற 24 கிராஃப்டை சேர்ந்த ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுகிற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்துக்கு கீழே 24 கிராஃப்டை சேர்ந்தவங்க போய் தான் சினிமாவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபேஷனில் இருக்கவங்களுக்கும் ஃபேஷன் ஷோ நடத்துகிறவங்களுக்கும் அதற்கு பேருதவியாக ஒர்க் பண்ணுற மேக்கப் மேன், காஸ்டியூமர்ஸ், டிரைவர்ஸ், இன்னும் ஃபேஷன் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு தொழில் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவே நம்ம வினோவுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அதை முறைப்படி தமிழக அரசாங்கத்திடம் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதுதான் மிக பிறந்த ஒரு விஷயம். ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கு ஃபேஷன் ஷோ நடந்தாலும் அந்த ஃபேஷன் ஷோ நடக்கிறதுக்கு அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் ஆகட்டும், வினோவோட யூனியனில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னால் உங்களுக்கு தொழில் பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய சம்பள ஊதியம் உங்களை தேடி வரும். அப்படி வரவில்லை என்றால் யூனியன் மூலம் போராடி வினோ பெற்று தருவார். இதுதான் இந்த விழாவினுடைய முக்கியமான சாராம்சம். சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதற்கு நேரம் கம்மியாக இருக்கணும். நிறைய விழாக்களுக்கு வந்து நடைபெறுகின்றன. இந்த இனிய மாலை பொழுதுல இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த வினோ அவர்களுக்கும், பிரவீன் என் இனிய நண்பர் எங்கே உட்காந்துருக்குன்னு தெரியல, பிரவீன் சார் எங்க இருக்காருன்னு தெரியல, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.